கட்டட்ட பரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குறிஞ்சு செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 30. கஞ்சினும் பகைத்தானும் கொஞ்சிய திருகுணமும் குறிஞ்சியின் மனத்தானி ரஞ்சிடும் நிலையேகா வஞ்சின பகைத்தானும் வெஞ்சின படை கூட்டம் குறிஞ்சியின் மனத்தாலன் கொஞ்சமும் நினையார்கா குமரனுக்கு அங்கமுத்து வேர்திகள் கழுந்த சீரட்டம் ஏற்கும் பார்ப்புகள் தெரியும் பயப்பட அழியும் தேடிய ஏற்றில் பண்ணும் கருமிசை தேடிய குறிஞ்சி படையும் என்னுமை தருவது பயத்தில் மண்கலம் இருக்கும் துருவந்தாழும் திண்ணத்து கொட்டிடும் பாதையும் ஒரு மனம் திடமிடும் இருமனம் அதை வீரம் சென்றருக்கு கடன்பல நான் இன்னமும் மனமதை ஒட்டியாகம் தெரியவும் வென்றல நாட்டமோ அதுவும் அலையும் அழதுபவோ பழமிலும் பெருவாய் இனி தரும் கரத்தமோ இதனை கரைத்தடும் நாட்டமும் குணாது வயம் பெரும் கூட்டமும் தேந்தொடு வினோதம் வருஞ்சுரடி நப்பி வீர்ச்சுர வினப்பி சொல்லும் பலரத் தெரியும் தெரிந்து தொல்லையும் இல்லைய சொல்வது உண்மை கிளிகள் உண்டோ பள்ளியின் மனதை சொந்தமோடிதுவவே இரண்டு வேடரு வேடரா முதலாவது வேடர் நாமே அபாயா அங்கமுத்து பயப்படை செத்தது தெரிவையே தானும் முதலாவது வேடர் தெரிவை ஊருக்குள் முயற்றிடலாவர் தெரியா அங்கு புலரதிவோ குணமது வழங்க குன்றோதடு தடுத்தா இரண்டாவது வேடர் குணமது வடுத்தின் தாவது மயிலன் பயப்படி செஞ்சலும் தெரியா தம்மே அங்கமுத்து புலிதனர் உணலுவது வேடர் இது நாம் தெரியோம் மயிலன் மறையன் பன்றவர் கேளும் மடியும் உவன்னவைகள் வள்ளி என்பலை தன்மகனுக்கு தூக்க புனிந்தான் கொன்றவரை கொல்ல உன்னத்திரி தனக்கு சாதகமாய் உதவிட ஏவினார் அங்கமுத்து சீச்சி பாயுது குறிஞ்சி எனது தலை கசையாம் வெளிவரு வகன்றதார் முதலியாவது மெய்யல்ல மெய்யல்ல ஐயா நான் இறைவது கூட்டி எனது மைந்தடம் வென்சே உதித்த நேரம் என்றதா அந்த குழந்தையை காணச் சென்றதும் விரோதி மாழன் நிற்பில்லர் மேரம் பாதித்த நேரம் இரண்டாவது வேடனை நோக்கி பாட்டன் என்னிடம் அண்டிய கட்டு அங்க முத்துவை நோக்கி சாமமாம் கிட்டவே ஊமை விலகையில் எல்லா திசைகளும் பார்த்து செவியில் பருந்து பல பல அரசியல் ததும்பவர் அங்கமுத்து திருத்தம் சொல்ல யாரவர் இவ்விதம் அந்த சாமமாகும் திரி விதைக்கு சுற்று தூசியில் முதலாவது வீரர் யான் மறைப்பன் கொற்றவை இல்லை என்னை மனரன் பதுங்கி முருகா வென்றனன் இப்போ மறைவா முருகா காற்று முந்திரி விதையு சிலகில மூச்சும் நகரும் வேளை அசுரதை வந்தன் சாதக நிலையில் பெரிய யோகம் கண்டன் துரைத்த உரையும் பெருவாய் இன்றே எழினே தரும் தரும் நிறைவில் சொன்னேன் நானும் பெருமையு தீராத விருந்து பின் வள்ளி விதியை காணவும் வீசினும் சுற்றும் இது வடக்கதோ சொன்னவன் காட்டு மலைக்கோ வடக்கு திசையென போலும் பேசி புறப்பட பெருத்தவன் இவன் போல் தோன்றினும் வருத்தம் பிரித்தனன் என்றது அகத்தில் அறிந்தேன் மனத்தில உரசவும் எழுந்து வெளியே